Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு காலேஜ்ல ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டி. ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹையரிங் எக்ஸிக்யூட்டிவ் டீன் கேட்டிருக்காங்க, அசோசியேட் டீன் கேட்டிருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸ் கேட்டிருக்காங்க, அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ் கேட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்மே வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் வித் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், ஃபினான்ஸ், பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ், ஏவியேஷன், அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின், ட்ராவல் அண்ட் டூரிசம் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா 12 lakhs to 1.5 crores வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆனுவல் சேல்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வழங்குறாங்க. ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு தி கேண்டிடேட் ஃப்ரம் இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், அதாவது IIMS, அப்புறம் IITS எங்கெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்கனாலும் லீடிங் டு குளோபல் யூனிவர்சிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. உங்ககிட்ட என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் டீன், அசோசியேட் டீன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா PhD முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சிக்னிஃபிகண்ட் அகாடமிக் அதே மாதிரி லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸுமே உங்ககிட்ட இருக்கணும். ப்ரூவன் எபிலிட்டி டு லீட் லார்ஜ் அகாடமிக் டீம்ஸ் அண்டு டெலிவர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அவுட்கம்ஸ். ஸோ ப்ரொஃபஸர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா PhD முடித்து 15 வருட அனுபவம் இருக்கிறவங்க, அட்லீஸ்ட் 3 வருடம் வந்து நீங்கள் அசோசியேட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ் பார்த்தீங்கன்னா PhD. ஓகேங்களா. ப்ரொஃபஸர்ஸ்க்கு முன்னாடி சொன்ன டீட்டெயில்ஸ். இப்போ தான் அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு நீங்கள் PhD முடித்து 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 வருட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கணும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷனா PhD முடித்து 3 வருடங்களுக்கு மேலே அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கா எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் மே சென்ட் த ரெஸ்யூம், அதாவது உங்களோட சிவியை recruitment.sob@galgottiasuniversity.edu.in. ஓகேங்களா. நிறைய பேர் மெயில் ஐடி போக மாட்டேங்குது, மெயில் ஐடி தப்பாக இருக்குது அப்படிலாம் எதுவுமே இருக்காது, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. நான் ஸ்பெல் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. அப்படி இன்கேஸ் உங்களுக்கு போகலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்துட்டு மெயில் ஐடி உங்களுக்கு டைப் பண்ணியே அனுப்புகிறேன். ஓகேவா. ஸோ அவங்களுடைய அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேணாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களோட வெப்சைட் அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.